இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ணுறது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம், விற்று தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல. இதுக்கு பிரகாசம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால் முடிஞ்சே செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பார்க்காதீங்க, இங்கே தான் வந்து பார்க்க போகிறேன். நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். பாவம், இந்த அழகு எதுவும் தெரியாது போல. நம்ம தெரிய வச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த எச்சி மீடியாலாம் டிஆர்பி பிச்சைக்காக ஒரே விஷயத்த மட்டும் தான் காமிச்சுட்டே இருந்தானுங்க. இது எல்லாமே சரியா பண்ண தெரிஞ்ச இந்த சேனலுக்கு உங்க பையனை யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது தானே? ஆமாங்க, அடிப்பட்ட இடத்துல இருந்து ஸ்பாட்ல ஆம்புலன்ஸ் வர வச்சு, இத்தனைக்கு வெளியே இருந்த ஆம்புலன்ஸ் கிடையாது, நம்ம கட்சியோட ஆம்புலன்ஸுங்க. நம்ம கட்சியோட மெடிக்கல் டீம்ல இருக்கிற டாக்டர் பாலா. சோ இவர் தான் ஸ்பாட்ல எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப வரைக்குமே எந்த மீடியாவும் இத பத்தி பேசல. ஏன்னா இங்க நம்ம நல்லது பண்ணிருக்கோம் இல்லையா, இத பத்தி எவனுமே பேசவே மாட்டானுங்க. இப்ப வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த பையன் இப்போ நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்றது. பட் இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. நான் காலையில கூட அந்த டாக்டர் கிட்ட பேசினேன். இந்த மாதிரி எந்த ஒரு விபத்தும் நடக்க கூடாதுன்னா தலப்பட நாங்க அடிச்சு கேட்டுக்கிறோம். ஏன் இன்க்ளூடிங் அண்ணாவே வந்து கெஞ்சி கூட கேட்டுட்டாரு, தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க அப்படின்ட்டு. பட் நீங்க எல்லாருமே அண்ணன் மேல இருக்க பாசத்தினால நீங்க வந்துடுறீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளை சுத்தி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க நம்ம தான் சேஃப் ஜோன்ல போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா பிரச்சாரத்திலுமே வந்து ஒரு எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் போட்டு தான் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கட்சியில மட்டும்தான் அந்த ஸ்பாட்ல இருக்கட்டும், அதாவது பிரச்சாரம் நடக்கிற ஸ்பாட்டா இருக்கட்டும், சோ அந்த அண்ணன் போற ரோடு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இப்ப வரைக்கும் எந்த கட்சியிலுமே இப்ப வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. இதை நினைச்சாலுமே நம்ம கட்சியை பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு. என்னதான் நம்ம மேல அவதூறோ நெகட்டிவோ வந்து பரப்பினாலுமே இந்த மீடியா சேனல்ஸ் மக்களோட மக்களா நம்ம இருக்கிறோம். விசிலுக்கு ஓட்டு போடுங்க.